ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைத்துமா vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன்லயே பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மட்டன் பிரியாணி நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைக்க போறோம். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு அரைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், பொடியா இருக்கு என்கிட்ட. ஜாதிபத்திரி, கல்பாசி 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம்பு, மராட்டி மொக்கு ஒரு 4, அண்ணாச்சி ஸ்டார் ஒரு 4, இது பார்த்தீங்கன்னா பிரியாணி குச்சி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க. சோம்பு ஒரு ஸ்பூனு, 6 ஏலக்காய், வரமிளகா ஒரு 3, ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலையா ஒன்று போட்டுக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எப்பவுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமா யூஸ் பண்ணுங்க. அகலமான குக்கராக வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன குக்கராக வச்சிங்கன்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அகலமான குக்கர்ல யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம 1 பார்ட் பிரியாணி பண்ண போறோம். ஒரே குக்கர்ல நம்ம பிரியாணி செய்ய போறோம், தனி பாத்திரம் யூஸ் பண்ணாம. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் பாத்தீங்கன்னா வணங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பவுமே பிரியாணி செய்யும்போது இங்க தக்காளி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புளி படிக்கும் கொஞ்சம் பிரியாணி, அதனால தக்காளி கம்மியா யூஸ் பண்ணுங்க. தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொத்தமல்லி புதினா ரெண்டுமே உங்க ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற அளவு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கூட பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அந்த விழுதி ஊத்திடலாம் உள்ள. நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். 1 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தயிர் பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன கரண்டி 2 கரண்டி ஊத்திக்கலாம். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு 3 டம்ளர், சின்ன டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிக்கலாம். காடை ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக 4 காடையை வாங்கிட்டு வந்து கழுவி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சில்லி சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா நம்ம சில்லி சிக்கன் மசாலாவும் கார்ன்ஃபிளவரும் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சிருக்கோம். ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்றேன். நீங்க சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி சீரக சம்பா இல்லாட்டி. ஆனா சீரக சம்பா போடும்போது என்னன்னா, அந்த சீரக சம்பாங்கும் போது அந்த அரிசிலேயே ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுவே பிரியாணிக்கு இன்னும் தனியா டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால நான் சீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், கரெக்டா இருக்கும். இதை நம்ம குக்கர் வச்சோம் இல்லையா, நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு 1 பார்ட் அப்படிங்கறதுனால நம்ம வச்சிருக்கோம் இல்லையா,
அதனால அந்த டைம்ல நீங்க ஊற வச்சா போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு டேஸ்ட். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை போட்டுருவோம். அதுல ஆல்ரெடி தண்ணி நம்ம ஊத்திருக்கோம். உங்களுக்கு ரைஸ்க்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்க அந்த அளவு பார்த்து ஊத்திக்கோங்க. நான் அளவா தண்ணி ஊத்தி ரைஸையும் ஊற வச்சிருக்கேன், மட்டனையும் வேக வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு லைட்டா புதினா இலையை போட்டுக்கோங்க. இப்ப நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருவோம். இப்ப மூடி போட்டு 3 விசில் மறுபடியும் விட்டுறலாம் ரைஸ் வேகிறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர் வச்ச கேப்ல நம்ம காடையும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இடையில குக்கர் பாத்தீங்கன்னா விசில் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. 3 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணுவோம். வாவ், சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கிளறிடலாம். இந்த ஃபுல்லா செமையா இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பரிமாறிடுவோம். காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? காடை ஃப்ரை எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.